பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்தலாமா? மக்கள் நினைக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் குடிச்சாவே கேன்சர் வந்துருமா? கிடையாது. ஆரம்பத்துல பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சப்ப சில ஹார்ம்ஃபுல்லான வகை, பிரச்சனைக்குரிய சில வகை பிளாஸ்டிக் இருந்துச்சு. BPA அப்படின்னு சொல்லுவோம், அந்த வகை கெமிக்கல் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக். அப்புறம் PVC, பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம், அந்த வகை கெமிக்கல் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக். அதுலலாம் வந்து இந்த தண்ணீரோ உள்ள உணவோ சேகரிச்சு வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் அந்த காலத்துல தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கெடுதல் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து புழக்கத்துல இல்ல. இப்ப நாம பெரும்பாலும் தண்ணீரை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய பாட்டில்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் யூஸ் பாட்டில்லாம் பெரும்பாலும் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிஎத்திலீன் டெராஃப்தாலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கெமிக்கல். அப்புறம் வந்து நார்மலா நம்ம ஃப்ரிட்ஜ்ல அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடிய பாட்டில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா HDPE அப்படின்னு சொல்லுவோம், ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் அப்படின்னு சொல்லி அந்த வகையான பிளாஸ்டிக் பாட்டில் தான். சூடான பொருளால வைக்காம நார்மலா நீங்க பயன்படுத்திட்டாலும் அதுல இருந்து எந்த விதமான பெரிய நச்சு பொருட்களும் பெரிதாக உங்களுக்கு தண்ணியில கலப்பது இல்லை அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இது மேல வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு. இன்னொரு நான் சொல்ற HDPEங்கிறது முக்கோணம் மாதிரி போட்டு 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால இந்த 2 வகை பாட்டில்களை நீங்க சேஃபா பயன்படுத்திக் கொள்ளலாம்.